இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் தாவேகா தலைவர் விஜய் அந்த 2 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தார். சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கடலூர் என தீவிர பிரச்சாரத்தில் விஜய் ஈடுபட்டு வருகிறார். மற்ற தொகுதிகளுக்கும் விஜய் வருவார் என அவரது கட்சி வேட்பாளர்கள் காத்திருக்கின்றனர். வாக்கு சேகரிப்பின் போது விஜய் இல்லாத குறையை போக்க நூதன பிரச்சார யுக்தியை தாவேகா வேட்பாளர்கள் கையாண்டு வருகின்றனர். திருச்சி, திருவெரும்பூர் வேட்பாளர் நவல்பட்டு விஜய் சிலையுடன் பிரச்சாரம் செய்து வருகிறார். வேட்புமனு தாக்கல் செய்யும் போதும் தூக்கிச் சென்றார். சென்னை கொளத்தூர் தாவேகா வேட்பாளர் பாபு விஜய் போன்ற வேடமணிந்த நபருடன் பிரச்சாரம் மேற்கொண்டார். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பேப்பர் மில்ஸ் ரோடு உள்ளிட்ட பல இடங்களில் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் விஜய் போன்ற வேடமணிந்த ஒருவரை பக்கத்தில் நிற்க வைத்து வீதிகளில் வலம் வந்தார். சினிமாவில் டூப் போட்ட விஜய்க்கு அரசியலிலும் டூப் போடுகிறார்கள் என்ற விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் இது விஜய்க்கு பெரிய அவமானம் என்று திரைப்பட இயக்குநர் சேரன் தெரிவித்துள்ளார். அவரது பதிவில், ஒரு தலைவர் சந்திக்கும் முதல் தேர்தலில் இந்த பிரச்சார நிலை சரிதானா? இந்நேரம் அந்த தலைவர் அனைத்து தொகுதிகளையும் பம்பரமாக சுற்றியிருக்க வேண்டாமா? அதை விடுத்து திருவிழாவில் போட்டோ எடுக்க நடிகர்கள் கட் அவுட் வைத்திருப்பது போல விஜயின் டூப் வேனில் வருவது அந்த தலைமைக்கு எவ்வளவு பெரிய அவமானம்! 4 தேர்தல்களில் தொடர் தோல்வியை தழுவிய போதும் கொட்டும் மழையிலும் பிரச்சாரம் செய்யும் தலைவன் இங்கே. முதல் தேர்தலிலேயே தனக்கு பதிலாக டூப்பை பயன்படுத்த அனுமதி அளிக்கும் தலைவன் இங்கே. உண்மையில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி என்று இயக்குநர் சேரன் குறிப்பிட்டுள்ளார்.